Hello friends, welcome back to Play Thumb Up. இப்போ நம்ம ஹாலிவுட் சைடில் மெயினாக முக்கியமான என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ஓட ஃபைனலான எபிசோடாக தான் 8வது எபிசோடு வந்து நம்ம நியூ இயர் ஈவ் அன்னைக்கு தான் வந்து நம்ம டேட்டா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகும். இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஓகே நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ரிலீஸ் ஆகும், பட் நம்ம தேட்டர்ஸ்லேயும் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ முடிவு எடுத்துட்டாங்க. அண்ட் இந்த அஃபிஷியலான அப்டேட் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு ஒரு அஃபிஷியலாக யூஎஸ் சைடில் மட்டும் மோர் தென் 350 தேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகுது December 31st அன்றைக்கி. அண்ட் ப்ரோ நம்ம இந்தியாவிலையும் தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த ஒரு இதுதான் இருக்கும். எனக்கும் அந்த ஆசை தான். ஏன்னா அது கடைசியாக வந்து ஒரு மூவி லெவலான ஒரு லென்த்தியாக தான் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. லைக் மினிமம் 1.5 hours கிட்டாச்சும் இருக்கும். ஸோ அதனால் லைக் நம்ம அனிமேலாம் இப்போ நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸும் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் யாராச்சும் பிச் பண்ணோன்னா இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட் இன்னும் வரலை. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹோப் மேபி ஃபியூச்சரில் ஆர் லைக் இந்த நவம்பர் மந்தில் எங்கேயாச்சும் இந்த ஒரு அப்டேட் வரதுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போதைக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுக்கு பயங்கரமான ஹைப் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்களோட நிறைய மூவிஸ் லைக் லிமிட்டடான தேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மெயினாகவே யூஎஸ் சைட் தான் வந்து அதிகமாக அங்கே தான் ரிலீஸ் ஆகும், சில இடத்துல மட்டும்தான். பட் இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் மாதிரிலாம் எதுவும் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் இதுவும் கொஞ்சம் வரதான சான்சஸ் கம்மி தான். பட் இப்போதைக்கு அந்த ஹைப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் இதையும் பார்ப்பாங்க. ஓகே ஸோ நம்ம வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணால் அது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகும்ல, அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து லைக் 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு இருக்காங்க. சீசன் 5 சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம November 27th அன்றைக்கி ரிலீஸ் ஆயிரும் 4 எபிசோட்ஸோட. இதுக்கப்புறமா நம்ம கிறிஸ்மஸ் டைம் December 25th அன்றைக்கி வந்து மிச்சம் இருக்க 3 எபிசோட்ஸ் பார்த்துலாம். அண்ட் ஃபைனல் 8வது எபிசோட் தான் வந்து நம்ம நியூ இயர் அன்றைக்கி தான் பார்க்க முடியும். ஸோ அதுதான் இப்போது தேட்டரில் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க ஃபைனல் 8வது எபிசோட. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம WB ஃபார் சேல்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸை எல்லா இடத்துலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ப்ரோ இது உண்மையானு வேறு கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலி எஸ் கைஸ், நம்ம 2022 வந்து நம்ம வார்னர் ப்ரோஸ் மீடியா ப்ளஸ் நம்ம டிஸ்கவரி இங்க்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மர்ஜ்லாம் ஆச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அவங்க பயங்கரமான டெப்த்தில் இருக்காங்களா. ஆக்சுவலி இந்த வருஷம் WB சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண எல்லா மூவிஸுமே பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே கலெக்ஷன் எடுத்துருக்கு. அண்ட் இப்போ தான் புதுசாக நம்ம டிசிவுக்கெல்லாம் பிளான்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு லைக் வேறு மல்டிபிள் ஸ்டூடியோஸ்லேருந்து அவங்களுக்கு ஆஃபர் வர ஆரம்பிச்சிருச்சா. ஸோ அதனால தான் அவங்க ஓகே நல்லா இருக்கே நிறைய ஆஃபர்ஸ் வேறு வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இப்போதைக்கு அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் லைக் நாங்கள் விற்றா தான் இது எல்லாம் எங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு இல்லை. அதுவே பெரிய பெரிய ஸ்டூடியோஸ். ஸோ இந்த பெரிய பெரிய ஸ்டூடியோஸில் யார் யாரெல்லாம் லைனில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இருக்காங்க, ஆப்பிள், அமேசானு, நம்ம யூனிவர்சல், பேரமௌண்ட் ஆல்ரெடி ஒரு ஆஃபர் தந்து அதை டிக்ளைனோ பண்ணிட்டாங்க WB. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வரலன்னு சொல்லிட்டு. பட் மிச்ச மீதிஸ்லாம் இன்னும் நிறைய அவங்களாம் ஏதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஆஃபர்ஸ்லாம் தந்துட்டுருக்காங்க. அண்ட் இதில் நம்ம இன்னும் டிஸ்னி தான் வரல. அவங்க வந்தால் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா டிஸ்னி மட்டும் இன்கேஸ் சொல்கிறேன் WBயோட மட்டும் அவங்க வாங்கி வச்சிட்டாங்கன்னா ஒரே அவங்க கீழே தான் இப்போ மார்வலும் இருக்குது. ஸோ அதே அவங்க கீழே இப்போ நெக்ஸ்ட் நம்ம டிசியும் வந்துடும். ஸோ மேபி இன்கேஸ் ஃபியூச்சரில் மார்வல் வர்சஸ் டிசி அந்த மாதிரி கிராஸ் ஓவர் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் பார்ப்போம். அண்ட் ப்ரோ இன்னொரு சின்ன ஒரு அப்டேட்டு, லைக் இன்கேஸ் இது நம்ம WB வேறு யாரோ வாங்கிட்டாங்கன்னா அண்டு அப்போ நம்ம புதுசாக ஆரம்பித்த டிசியும் எங்கேயோ ஸ்டாப் ஆகிறோமான்னு சொல்லிட்டு மேபி டவுட் இருக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்குது பிளான். ஸோ அது வாட்டு நான் கண்டினியூஸாக போவோம். என்ன WBயை தான் வாங்குறாங்க, பட் உள்ளே இருக்க ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் ஏதோ சேஞ்சஸ் ஆகிற மாதிரிலாம் மேக்ஸிமம் இல்லை. இந்த மாதிரி தான் முன்னாடி நம்ம மார்வலுக்கும் நடந்தது. மார்வல் லைக் டிசி வந்து வாங்கும்போது டிஸ்னி வந்து வாங்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைலாம் நடக்கலை. அதுக்கப்புறம் மார்வல் பார்த்து இன்னும் நல்லா கொஞ்சம் அவங்க சினிமேட்டிக் யூனிவர்ஸ் உள்ளே ஃபுல்லாக இறங்கி இன்னும் பயங்கரமாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ட்ரோலோட செகண்ட் பார்ட்டும் வருது கைஸ். எஸ் ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு ட்ரெய்லரு ரிலீஸ் பண்ணிட்டு அண்ட் அப்கமிங் நம்ம December 1st அன்றைக்கி தான் ரிலீஸும் ஆகுது. அண்ட் ஆக்சுவலி ட்ரோல் 1 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூவியாக இருந்தது. ஏன்னா அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருந்தது, ப்ளஸ் கொஞ்சம் மித்திக்கலான சில விஷயங்கள்லாம் இருந்தது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ட்ரோல்ஸ்லாம் இன்னும் நம்ம உலகத்தில் இருக்காங்களா இல்லையா, இன்கேஸ் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் லைவ் ஆக்ஷனாக காமிக்கும் போது அது பார்க்குறதுக்கு தள்ளபடியாக இருந்தது மூவியில். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அது கண்டினியூ ஆகும்னு சொல்லும் போதெல்லாம் செம்ம ஹைப் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தேன். இப்போ ட்ரோல் 2ல் வேறு இன்னும் சில கேரக்டர்ஸ்லாம் காமிச்சிட்டு வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. ஸோ இன்கேஸ் இது யாரால் இன்னும் ட்ரோல் 1 பார்க்காம இருக்கீங்களோ அவங்களாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தமிழ் டப்டோடு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. டெஃபினட்டாக பாருங்கள். அண்ட் ட்ரோல் 2க்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
அண்ட் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவி கூட பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா நம்ம ஓடிடியில் நவம்பர் 5 தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் தான், அதான் நம்ம டிஸ்னி சைடில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அப்படியே ரிலீஸ் ஆகுது. பை த வே ஏன் ப்ரோ அவ்வளோ லேட்டுன்னு கேட்டிங்கன்னா, லேட்டுலாம் கிடையாது. அதான் நம்ம டிஸ்னியோட ஆஸ் யூஷுவல் டைமிங்கு. அவங்க பொறுமையாக தேட்டர்லாம் ஓடட்டும், எல்லாம் முடிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா அது அவங்களோட மூவி தானா, ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ரஷ்ஷும் கிடையாது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி யாரெல்லாம் ஃபென்டாஸ்டிக் 4 தேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்களோ, நம்ம டேட்டா நவம்பர் 5 அன்றைக்கி ஓடிடியிலே பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோஅவுட்டோட சீசன் 2 வருது கைஸ். அண்ட் ஆல்ரெடி இந்த அப்டேட் பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இப்போதைக்கு சில நியூ போஸ்டர்ஸ் அண்ட் ரிலீஸ் டேட் கூட பார்த்தா நம்ம டிசம்பர் 17 ஃபைனலைஸும் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து தான் ரிலீஸும் ஆகுது. கண்டிப்பாக நம்ம தமிழ் டப்டோடையும் வரும். ஏன்னா சீசன் 1லாம் தமிழ் டப்டோட தான் வந்தது. அண்ட் ஃபாலோஅவுட் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் இப்போதைக்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போலாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ போய் நீங்கள் சீசன் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ டேரெக்டாக நம்ம டிசம்பர் 17 அன்றைக்கி சீசன் 2 பார்த்துலாம். கோர் கான்செப்ட் ஸ்டோரி, நம்ம உலகம் நியூக்ளியர் அட்டாக்கால் ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. சில ஹியூமன்ஸ் பங்கர்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போது பங்கர் விட்டு வெளியே போய் நம்ம ரியல் உலகத்தில் என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் மட்டும் வெளியே போய் பார்க்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன அட்வென்ச்சரஸ்லாம் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஸ்டோரியை தான் சூப்பராக கொண்டு வந்தாங்க. பட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இது கூட கேம் பேஸ்ட்லேருந்து தான் இப்போதைக்கு சீரியஸாக எடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலான நம்ம மெகன் ஃபாக்ஸோட ஃபேன்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்காக ஒரு செம்ம பெரிய அப்டேட். ஏன்னா நம்ம ஜெனிஃபர்ஸ் பாடின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது பார்த்தீங்களா, கிளாசிக்கலான ஒரு மூவி. அண்ட் நிறைய பேர் பார்த்து மெகன் ஃபாக்ஸோட பயங்கர ஃபேன்ஸாகவும் மாறி இருப்பீங்க. இப்போது அதோட நெக்ஸ்ட்டு ப்ரீக்வல் மூவியோ அஃபிஷியலி டெவலப்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க. எஸ் கைஸ். அண்ட் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் ஒரு எதிர்பார்க்கலாம். 2026 மிட் லெவலில் இப்போதைக்கு படத்தை எதிர்பார்க்கலாம். அண்ட் பை த வே இப்போ தான் அவங்க டெவலப்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் எல்லாமே நடக்கும். அண்ட் ஒரிஜினல் நம்ம மெகன் ஃபாக்ஸ் தான் அகைன் நம்ம ஜெனிஃபரோட கேரக்டராகவும் உள்ளவங்க கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது டோட்டலி ராங்குன்னு தான் நான் சொல்லுவேன். மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாபாரத் சீரிஸ் வந்து நிறைய தடவை பார்த்துருக்கோம். லைக் அனிமேட்டடும் சரி, பழைய காலத்துலேருந்து இப்போ புதுசாக வரைக்கும் எல்லாத்தையும் லைவ் ஆக்ஷனாக நல்லபடியாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் குருக்ஷேத்திரன்னு சொல்லிட்டு அனிமேட்டட் சீரிஸும் அதுவும் சூப்பராகவே போயிட்டுருக்கு. ஈவன் தோ ஓகே எல்லாம் தெரிஞ்ச விஷயம், திருப்பி எவ்வளோ தடவை எடுத்தாலும் பிரச்சனையே இல்லை. அதில் அது வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி ஒர்க்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஜியோ ஹாட்ஸ்டார் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்கிட்ட மகாபாரத் சீரிஸை வந்து ஏஐயாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் தப்புன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு சிமிலாரிட்டி என்ற ஒரு விஷயம் அங்கே இருக்காது. ஏன்னா எல்லா டைமில் நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக அங்கே சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த ஒரு 100% அக்யூரேசி அவங்க எப்படி வச்சா கூட கண்டிப்பாக அது வந்து அப்படி பார்க்குறதுக்கு அங்கே இருக்காது. ஸோ அந்த ஒரு சிமிலாரிட்டி ரொம்பவே ஒரு அடி வாங்கும். நெக்ஸ்ட்டு அங்கே ரியலான ஒரு ஹியூமன் எஃபர்ட்டே அங்கே வந்து நடக்கலை. புரியுது, அது வந்து ப்ராம்ப்ட் அவங்க எழுதி தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு அனிமேட்டட்னா அங்கே ரியலான ஒரு ஆள் வந்து உட்காந்து அதை ஃபுல்லாத்தையும் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ஒரு அனிமேட்டட் பண்ணி அதை வந்து கொண்டு வருவாங்க விஷுவலாக. பட் இது ஃபுல்லாகவே ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் எழுதி நீங்கள் வந்து அனிமேட்டட் லைக் ஏஐயாக வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் அது பின்னாடி எந்த ஒரு எஃபர்ட் இருக்காது. மேபி சில ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் வேணால் கூப்பிட்டுருக்கலாம். ப்ளஸ் பட் அதுவும் நான் சொல்கிறேன் நிறைய விஷயம் இருக்குது இங்கே. ஸோ அதனால் அது பார்த்தா தான் தெரியும். நானும் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல, ஆனால் இப்போ வந்திருக்கு. அண்டு இது வந்து எனக்கு டோட்டலி தப்புன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் இது ப்ரோ இதை நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நான் மூவி சீரீஸ் அனிமே எது இருந்தாலும் நானும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவேன். பட் அது ஏஐ ஜென்ரேட்டடாக இருந்தால் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்கேஸ் இது மட்டும் உங்களுக்கு ட்ரிகர் இல்லை சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இதை பார்த்து ஒரு எக்ஸாம்பிளாக மிச்சம் இது இருக்க எல்லாம் பெரிய பெரிய ஸ்டுடியோஸும் ஓடிடிஸும் வந்து நம்மளும் ஏஐயில் ஜென்ரேட் பண்ணுவோமே. அண்ட் அப்படியே வந்து அப்கமிங் டேஸில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏஐ ஜென்ரேட்டடான மூவி சீரீஸாக தான் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அங்கே ஒரு ரியல் எஃபர்ட்டு அண்டு லைக் ஆக்டர்ஸாக சரி என்ட ப்ரொடக்ஷன் அவங்க என்ட வேல்யூ எதுவுமே இல்லாமல் போயிட போகுது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இப்போவே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி ஹாலிவுட்டில் இது செம்ம பெரிய சண்டை போட்டு ஸ்ட்ரைக்லாம் பண்ணிட்டு ஏஐயை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வரைக்கும் போயிட்டாங்க. நம்ம இந்தியாவில் அவங்க ஓப்பனாக ஜாலியாக இப்படியே யூஸ் பண்ணிட்டு இப்போ சீரீஸே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் அப்போஸாக தான் நானும் பேசுகிறேன். பை த வே இது வந்து டிவிலையும் வந்து அப்புறமா ரிலீஸ் பண்ணுவாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் எப்படியும் நீங்களும் அதை பாருங்கள். கண்டிப்பாக அது பிடிக்காது, அது நம்மளால் பார்க்கவும் முடியாது, அந்த ஒரு சிமிலாரிட்டி இருக்காது. ஐ திங்க் ஸோ வாய்ஸ் கூட வந்து ஏஐ ஜென்ரேட்டட் தான். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த டெக்னாலஜி அவங்க ஃபுல்லாகவே இப்படி ஒரு சீரீஸாக க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட லைக் உங்களுக்கு என்ன தாட்ஸ் கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு முக்கியமான என்னென்ன மெயினான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட என்ன தாட்ஸ் சஜஷன் தவிர கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் அப்படியே ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.